வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? 2 பேரும் தோளோடு தோட்டு ஒரு கை மேலே போட்டு பயணிக்கிறோம். நண்பர்கள் நான் ஒரு இன்னொரு நண்பனுடைய பாக்கெட்ல இருந்து எடுக்கிறோம். என்ன பிஜேபி அவருக்கு துரோகம் பண்ணிச்சு? சும்மா தேவையெல்லாம் பேசுறாங்க. என்ன துரோகம் பண்ணிச்சு? தேவேந்திரோட அரசாணை வாங்கின 40 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கு. அதுக்கு நன்றி வேண்டாமா அந்த ஆளுக்கு? எதிரிகளை அழிக்கலாம், நண்பர்களை பாதிப்புக்கு உள்ளாக்கூடாது. அதிமுகக்காரன் பூரா பேரும் துரோகம்லாம் பண்ணான். ஒட்டுமொத்தமாக துரோகம் பண்ணாங்க. திமுக வேலை பார்த்தாங்க. எங்களுடைய வாக்கு வங்கி இழந்துட்டு நாங்கள் எப்படி அதுக்கு அவங்க எப்படி பயணிக்க முடியும்? தேர்தலுக்கு முந்தின நாள் வரைக்கும் பிஜேபி வாழ்குன்னு சொன்னார். எப்படி சொன்னார்? பிஜேபி தான் நல்லது, மோடி நல்லா இருக்கணும், ஆர்எஸ்எஸ்ல போய் சேர்ந்தாரு, மேலே போய் பேசி எதுக்கு வந்து போனாரு? வெளிப்படையாக கேட்கணும்னா தென்காசி தொகுதி அவர் கொடுக்கல, என்ன போனாரா? ஏன் தென்காசி தொகுதியில் கோயம்புத்தூர் போய் கேள்வியானே? அவர் ஊர் தென்காசியா? 6 முறை போட்டியிட்ட தொகுதி சார். அவர் 6 முறை ஜெயிச்சிட்டாரான்னு கேட்கிறேன். பதவிக்காக என்று சொன்னால் என்றோ தொகுதியை மாற்றிருப்பார். ஒரு குறிக்கோளோடு இருக்கிற கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருந்தீங்க. பாஜக கூட்டணியில இருந்தது இருண்ட காலம், அதனால நான் இழந்தது அதிகம்னு ரொம்ப எமோஷனலி பேசியிருந்தீங்க. அது ஏன் சார்? 2 பேரும் தோளோடு தோட்டு ஒரு கை மேலே போட்டு பயணிக்கிறோம். நண்பர்கள் நான் ஒரு இன்னொரு நண்பனுடைய பாக்கெட்ல இருந்து எடுக்கக்கூடாது. பாஜக கட்சி வளர்க்கறத பற்றி எனக்கு ஆட்சேபனை இல்லை. அவங்க வளரணும். நீங்களுமே தென்காசிக்கு எண்மண் எண் மக்கள் யாத்திரை வரும்போது கூட நின்னவர். எண்மண் எண் மக்கள் இது பாஜக வளர்ச்சிக்காக பண்ணப்பட்ட நடைபயணம் அல்லது. என்ன சார் சொல்றீங்க? அப்படின்னா எப்படி நாங்கள் துவக்க விழாவில் அதிமுக, புதிய தமிழகம், எல்லா கட்சியும் கலந்துக்குவோம். அது தமிழகத்தில் அது மொத்தத்தில் ஊழலுக்கு எதிரான நடைபயணம். அது அதையவே அவங்க அபகரிச்சிட்டாங்கல்ல, ஒரு பக்கம் கொண்டு போயிட்டாங்களா? தப்பில்லை. எல்லா இடங்களிலும் எல்லா கூட்டணி கட்சிகளையும் பங்கேற்க வச்சிருக்க வேணும். ஆச்சுங்களா? ஒருத்தர் கொஞ்சம் தூரம் நடந்துக்கணும், எல்லாத்தையும் நடக்க வச்சிருக்கணும். நாங்கள் கூட அந்த நடைபயணத்தில் கலந்து கொண்டது கூட இட் இஸ் நாட் பாஜக வளர்ச்சி அடையக்கோ இன்னொரு நபரை பிரபலியப்படுத்துறதுக்காக இல்லை. ஒட்டுமொத்தத்தில் தமிழகத்தில் ஊழல் மலிந்து போய்விட்டது. கடந்த 2001 3 வருஷம் திமுக ஆட்சியில் மிதமிஞ்சிய மது, போதைகள், புகை, அதே போல் மக்களுக்கு எந்த நன்மை செய்யலை. எங்கே பார்த்தாலும் கனிவள கொள்ளைகள். ஸோ ஊழல் மலிந்து போனாலும் ஊழலுக்கு எதிரான நடைபயணம் தானே தவிர அதனால அந்த குறிக்கோளை அடைவதற்காக இணைஞ்சு பண்ணாங்க. ஸோ அப்போ அதில் இணைஞ்சு செய்கிற போது நாங்கள் இது தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சிக்கான ஆதரவாக பார்க்கக்கூடாது. அது ஒட்டுமொத்தமான ஒரு லட்சியத்துக்கான நடைபயணம். அதை அவங்க பயன்படுத்திட்டாங்க. அது என்ன அப்படின்னு என்ன சொல்ல வரேன்னா, அந்த கட்சி வளரட்டும், கூட இருக்கக்கூடியவர்களை எதிரிகளை அழிக்கலாம், நண்பர்களை பாதிப்புக்கு உள்ளாக்கூடாது. இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை அப்படி ஒன்று மட்டுமில்லை, ஒட்டுமொத்தத்தில் அது அதிமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய நிலையை உருவாக்கி இருக்குது. புதிய தமிழகத்துக்கும் அதுதான். ஸோ அதனால் அது பயணிப்பதற்கு சிரமமான சூழ்நிலைகளை உருவாக்கி. அதிமுகக்காரன் பூரா பேரும் துரோகம்லாம் பண்ணான். ஒட்டுமொத்தமாக துரோகம் பண்ணாங்க. திமுக வேலை பார்த்தாங்க. என் கூட பயணம் பண்ணுறது நைட்டு போய் அவனுக்கு வேலை செய்யுது. கொடுமையான குடும்பக்கார பசங்க அங்கே இருக்கவங்கலாம். அதிமுக துரோகம் தான் பண்ண. மாவட்ட சார்ந்து எல்லாம் துரோகம் பண்ணாங்க. ரிப்போர்ட் எடுத்து எடப்பாடிகிட்ட கொடுத்தேன். அண்ணன் எடப்பாடி என்ன பார்த்துட்டு உடனே நடவடிக்கை எடுத்தார். அன்னன்னைக்கு அப்டேட் பண்ண என்னென்ன துரோகம் பண்ணுறான்னு சொல்லி எலெக்ஷன் கேம்பெயின் இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன். அவர்கிட்டையும் மிஸ்டர் ஜெயக்குமார்ட்டையும் 2 பேரும் சொல்லும்போது உடனே மாவட்டத்தில் மாற்றுறாங்க, அங்கே பண்ணாங்க. இப்போவும் அதே ஆளை வச்சு தான் இருக்காங்க, வேலை பார்க்குறாங்க. எப்படி துரோகம் பண்ணணும் வச்சுருந்தா கட்சி எங்கே உருப்படும்? உடனே தூக்கணும்ல கட்சி நடவடிக்கை நடப்போம். அப்போ எடப்பாடி என்னெல்லாம் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணாங்களே தான் நான் நினைப்பேன். பழிவாங்களுக்கு நாங்கள் நிறுத்துறீங்களா? தென் மாவட்டத்தில் தான் அன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் ஏன் நிறுத்தலை? சாமி அவர்கள் பிரதமர் மேலே பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுக்கு காரணம் இன்னும் பட்டியல் சாதியிலிருந்து வெளியேற்றாதது தான். அவர் அரசியலுக்காக வேண்டி பேசுவார். அவர் அரசியலுக்காக நாளைக்கு பிஜேபி ஓடி வந்துருவார், நாளை கழிச்சு திமுக ஓடுவார். இன்னொரு என்ன பிஜேபி அவருக்கு துரோகம் பண்ணிச்சு? சும்மா தேவையெல்லாம் பேசுறாரு. என்ன துரோகம் பண்ணிச்சு? தேவேந்திரோட அரசாணை வாங்கின 40 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கு. அதுக்கு நன்றி வேண்டாமா அந்த ஆளுக்கு? சும்மா அதெல்லாம் நீங்க சொல்லாங்க. அவர் ஒரு டாக்டர். அவர் சந்தர்ப்பத்திற்காக எங்க வேணாலும் மாறி போறவர். நீங்க பார்த்து அரசியல் கிளம்பி அப்படித்தான். இப்ப திமுக கூட்டு ஓடி இருப்பாரு. திமுக ஒரு சீட்டு கொடுத்து உனக்கு பணம் கொடுத்து ஓடி இருப்பாரு. கூட இருக்கவங்களையே பாஜக அழிக்க பாக்குதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை என்டி அலைன்ஸ்ல தான் நான் இருக்கிறேன். என்ன அழிச்சாங்க? இதுவரைக்கும் அப்படியே ஒன்றும் இல்லையே. இவர் 24 இப்போ எலெக்ஷனுக்கு முந்தின மாதம் வரைக்கும் இங்கே தானே இருந்தார். இன்னும் சொல்ல போனால் ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸில் அவங்களுக்கு ஆதரவாக பேசி அதனால என்னுடைய தொண்டர்கள் நிறைய கஷ்டப்பட்டாங்க, அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஸ்டில் அந்த ஊன்ஸ் இருக்கா சார்? நம்ம அது எப்படி மறைஞ்சு போயிருந்தேன்? அது எளிதாக மறக்கக்கூடியதோ அல்ல, விஷயம் அல்ல.
அது எல்லாமே வந்து ஒரு பேட்டியில் சொல்ல முடியாது. அது கடந்தாக இருக்கட்டும். எவ்வளவோ சிரமங்கள் வந்து இப்போ நம்ம பாஜக அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வேணா அவங்க கொஞ்சம் வளர்ந்ததை போல தோற்றம் இருக்கலாம். கருத்து கணிப்புகள்லாம் அதிமுக கூட்டணி விட அதிக பர்சன்டேஜ் வாங்கும்லாம் சொல்றாங்க. மத்திய அரசு ஆட்சி இருக்கலாம். ஆனால் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுல எவ்வளோ பெரிய எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அதையெல்லாம் தாங்கித்தானே நாங்கள் வந்து பயணித்தோம். எங்களுடைய வாக்கு வங்கி இழந்துட்டு நாங்கள் எப்படி அப்புறம் அதுக்கு அவங்க எப்படி பயணிக்க முடியும்? நீட் உள்ளிட்ட பிரச்சனைகள்ல பேசி என்னுடைய தொண்டர்கள் அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஏன் எவ்வளவு வாக்கு வங்கி- 2024 இப்போ தேர்தலுக்கு முந்தின நாள் வரைக்கும் பிஜேபி வாழ்கன்னு சொன்னார். எப்படி சொன்னாரு? பிஜேபி தான் நல்லது, மோடி நல்லா இருக்கணும், ஆர்எஸ்எஸ்ல போய் சேர்ந்தாரு, மேலே போய் பேசி எதுக்கு அப்படி போனார்? இப்போ தேர்தலில் ஒரு எதிர்பார்ப்போட இருந்தார். ஏதோ வெளிப்படையா கேட்கணும்னா தென்காசி தொகுதி அவர் கொடுக்கல என்ன போனாரா? அது எனக்கு தெரியாது. ஏன் தென்காசி தொகுதியில் கோயம்புத்தூர் போய் நிற்க வேண்டியதானே? அவர் ஊர் தென்காசியா? சொந்த ஊராது? 6 முறை இங்க போட்டியிட்டாரு. கொஞ்சம் பாருங்க, தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை தொகுதிக்கு ஓடி போக வேண்டியதானே? 6 முறை போட்டியிட்ட தொகுதி சார். அவரு 6 இந்த முறை இடத்துல அரசு- ஜெயிச்சிட்டாரான்னு கேட்கிறேன். பாஜக கூட்டணியில இருந்து கிருஷ்ணசாமி சார் வெளியே வரதுக்கு ரீசன் தென்காசி தொகுதியை கிருஷ்ணசாமி சாருக்கு தரல அவங்க. நான் போய் யாருகிட்டையும் தொகுதி கேட்க வேண்டிய அவசிய நிலையில் என்றுமே இருந்ததில்லை. பதவிக்காக என்று சொன்னால் என்றோ வந்து தொகுதியை மாற்றிருப்பேன். ஒரு குறிக்கோளோடு இருக்கிறார். நான் வந்து எங்களுடைய கட்சியினுடைய தளமே வந்து தென் தமிழகம். நான் போய் வந்து திருவள்ளூர்லேயோ அரக்கோணத்துலேயோ நீலகிரியிலேயோ ஜெயிச்சு தென் தமிழகத்தை வந்து எப்படி பணியாற்ற முடியும்?